ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எதிர்பார்த்த ஒன்று தான். இதில் நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால் ரொம்பலாம் எமோஷ்னல் ஆகாதீங்க. நம்ம எமோஷ்னல் ஆகிறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. செயலில் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அக்தர் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வீரர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதுலேயும் நம்ம இந்தியா இருந்த பிரிவில் தான் பாகிஸ்தான் இருந்தாங்க. ஆனால் பாகிஸ்தான் உள்ளே போகலை. பாகிஸ்தானுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவும் யுனைடெட் ஸ்டேட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. அமெரிக்காவில் போட்டி நடக்குதுங்கிறது உண்மைதான். ஆனால் அமெரிக்காவை விட பாகிஸ்தான் பெரிய டீமுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்த போதிலுமே பாகிஸ்தானால் சூப்பர் 8க்கு வர முடியலை. ஒரு முறையும் இந்தியா கிட்ட தோற்று போகிறது, இந்த மாதிரி பெரிய தொடர்கள் கோட்டை விடுறது அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு பழகின ஒன்று தான். பட் இருந்தாலும் பாபர் அசாம் கேப்டனாக வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவை தோற்கடிச்சாங்க ஒரு முறை. அதுவும் 10 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடிச்சாங்க. அதனால ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு ஹோப் இருந்துச்சு. பட் திரும்ப பழைய ஹிஸ்ட்ரி திரும்பினுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த வேர்ல்டு கப் லீக் சுற்றுலையும் பாகிஸ்தானை இந்தியா பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சிருப்பாங்க. அதுவும் இந்தியா ரொம்ப கம்மியாக ரன் அடிச்சு அதுக்குள்ளே பாகிஸ்தானை கண்ட்ரோலும் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இப்போ அந்த பாகிஸ்தான் அணி வெளில போகிறத பற்றி அக்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு முறையும் நீங்கள் தோத்துக்கிட்டே தான் இருக்கீங்க, பெரிய தொடரில் கோட்டை விட்டுக்கிட்டே இருக்கீங்க, இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக சொதப்புறீங்க. அப்போ புது கேப்டன் வரீங்க, புது கோச்சஸ் வரீங்க, இருந்தீங்க அவங்களால நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியலை. அதாவது செயலில் காட்டணும். நம்மளுடைய கோபமாக இருக்கட்டும், நம்மளுடைய எதுவாக இருந்தாலும் செயலில் காட்டணும். செயலில் காட்டாமல் சும்மா தோற்றதுக்கப்புறம் அழுகிறது, ஃபேன்ஸ் எமோஷனல் ஆகிறது, இதெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் ஆன் நட்டத்துக்கு இதுதான் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக நீங்கள் இருக்கீங்க. டீமில் கோஆர்டினேஷன் கிடையாது, மோசமாக ஆடுறீங்க. அதனால் இதெல்லாம் நினச்சி நம்ம வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இப்போ இருக்க டீமை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. உடனே கேப்டனை மாற்றி புது டீம் ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அக்தர் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. நன்றி.